வணக்கம் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான கார முட்டை ஆம்லேட் செய்யலான்ட்டுங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா? ஒரு பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கங்க. அது கூடயே 2 பச்சை மிளகாயும் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கங்க. சின்னதா ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மொளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவுங்க. இந்த இன்னொரு வெங்காயத்த எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கங்க. அது வந்து ஆம்லேட்டுக்கு போடுறது. அப்புறம் 3 முட்டை வச்சிருக்கிறேங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் அந்த ஆம்லெட் போடுறதுக்கு வச்சிருந்தோம்லங்க தனியா, அத வந்து உப்பு போட்டு நல்லா முட்டைய போட்டு நல்லா கலக்கி எப்பயும் ஆம்லெட் போடுற மாரி நல்லா கலக்கி வச்சுக்கங்க. நல்லா கலக்குனீங்கன்னா தாங்க அந்த உப்பு, வெங்காயமெல்லாம் நல்லா ஒண்ணு சேருங்க. அப்புறம் ஒரு தவாவுலைங்க கொஞ்சம் எண்ணெய் நெறைய ஊத்தி, எண்ணெய் காஞ்சோனயும் கடுகு போட்டு பொரிச்சுக்குங்க. கடுகு பொரிஞ்சோனயும் அந்த வெங்காயம், மொளகா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம்லங்க, அத நல்லா போட்டு வணக்கிங்க. கூடவே உப்பும் போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்த பின்னாடிங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா, துளியோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரையும் வதக்கி விட்ட பின்னாடிங்க, தக்காளி போட்டு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்த பின்னாடி மஞ்சத்தூளு, மொளகாத்தூளு, கரம் மசாலா, பெப்பரு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்குன பின்னாடிங்க, கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க. நல்லா கடையிற பதத்துக்கு வந்துரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஆம்லெட் மாரி கலக்கி வச்சிருக்கோம்லங்க முட்டை, அது மேல ஊத்திங்க, நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. அந்த மசாலாவெல்லாம் முட்டைக்குள்ள போற மாரிங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வைங்க. அப்பத்தான் இல்லைன்னா சீக்கிரம் முட்டை வெந்துருங்க. அப்பதான் நம்மளுக்கு ஆம்லெட் மாரி வருங்க. இல்லைன்னா முட்டை பொரியல் ஆயிருங்க. ஆம்லெட் வந்து முட்டை பொரியல் ஆயி போயிரும் பார்த்துக்கங்க. அப்ப சைடுல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கங்க. அப்பத்தான் அது ஒட்டாத வரும். அப்படியே ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுங்க ஸ்லோ ஸ்பீட்ல. இந்த மாரி திருப்பி போட்டுக்குங்க. 2 பக்கமும் மறுபடியும் ஒரு 2 டைம் திருப்பி போடுங்க. பாருங்க நம்மளது அருமையான ஆம்லெட் வந்துருச்சு. புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. நன்றி.